தலைவர் மேதகுவே பிரபாகரன். அதாவது நான் ஏன் இப்போ அவரை பற்றி பேசுகிறேன்னா, இப்போ மணி ஒரு 2:30 ஆயிடுச்சு. நான் இப்போ இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறேன். எங்கள் தலைவனோட புத்தகத்தை நான் படித்து முடிக்கிறேன். அவரை பற்றி ஒரு சில தகவல்கள் மட்டும் நான் இதில் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அவர் 1954 நவம்பர் 26 வல்வெட்டித்துறையில் பிறந்தார். அவர் ஏன் போராடினார்னு ஒரு சில பேர்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களே கேட்குறாங்க. அதாவது அவர் எதுக்காக போராடினார்னா, சிங்கள பேரினவாத நம்ம தமிழர்கள் மீது நடத்திய இனவெறி, அதனால தான் அவர் போராடினார். அங்கே நடந்த பல கொடுமைகள் இருக்குது. அதுக்கான சான்றுகள் என்னென்னா, இப்போ நீங்கள் செம்மணிங்கிற ஒரு இதை யூடியூப்லேயோ இதில் போட்டிங்கன்னா, இப்போ கூட பல நம்ம மக்களை உயிரோடு புதைச்ச ஒரு சின்ன குழந்தைங்கள புதைச்ச விஷயங்கள் இப்போ வெளில வருது. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் நான் இப்போ பேசுனேன்னா ரொம்ப பெருசாக போகும். அதாவது நான் இந்த புத்தகத்தை படித்த கதை, எனக்கு இந்த புத்தகம் கிடைச்ச கதை எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஆனால் என்னையை பொறுத்தளவு நான் ஒரு சில விடயங்கள் தலைவரை பற்றி சொல்லணும். அவர் எனக்கு ஒரு கடவுள் மாதிரி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களும் கடவுளாக நினைப்பாங்க. நான் இவரை கடவுளாக நினைக்கிறேன். எனக்கு இவர் ஒரு சின்ன நம்ம அணுக்குள்ளே நுழைஞ்சி போய் என் உயிர் முழுக்க அந்த பிரபாகரன் ஒருத்தவங்க யாருன்னா பேசினா கூட நம்மளால் ஜீரணிச்சிட்டு போகாத அளவுக்கு அவர் மீது நமக்கு ஒரு காதல் இருக்குது. நான் இப்போ இதை என்னென்னா, நான் இப்போது மே 16 நம்ம மே 18 இனப்படுகொலை நாள், ஜெனோசைட் டே நடக்கும். அதுக்காக நான் இலங்கை போயிட்டு வந்தேன். அது சம்மந்தமான வீடியோலாம் நான் போடலாமா என்னென்னு யோசிச்சுட்ருந்தேன். ஏன்னா நம்ம ஒரு ட்ராவல் சேனலில் தலைவர் எதுனா தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டோம்னாலே அது நமக்கும் மற்றவங்களுக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் போடலாமான்னு நினச்சிட்ருந்தேன். ஆனால் நான் இப்போ போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி இந்த புத்தகத்தை படிக்கலான்னு நினைக்கும் போதே சரி, இந்த இது திடீர்னு சடனாக பிளான் பண்ணது தான். நான் ரொம்ப ப்ரிப்ரேஷன் பண்ணல. ஆனால் நான் இதை போஸ்ட் பண்ணும்போது அப்படியே நிறைய விஷயங்களை அதில் பதிவிடுறேன். நிறைய ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. நான் ஸ்ரீலங்கா போனது, எதுக்காக போனேன், நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. அதை நான் சொல்கிறேன். இப்போ எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அதனால் நான் பேச முடியாது. அதனால் நான் வேறு வீடியோவில் இதை பற்றி பேசுகிறேன். பிரபாகரனோட ஃபோட்டோ காமிச்சாவே நிறைய விஷயங்களில் ரிமூவ் பண்ணிடுவாங்க. இன்ஸ்டாகிராம், ஒரு சில ஃபேஸ்புக், அது மாதிரி எல்லாத்துலேயுமே. அதனால் ஆனால் நான் ஒரு விஷயம் என்ன சொல்லணுன்னா, பிரபாகரன் வாழ்க, தமிழ் வாழ்க. பிரபாகரன் வாழ்களில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார் எங்கள் மனசுல எல்லாம். கோடிக்கணக்கான பல நல்ல உள்ளங்களில் அவர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். அதை தான் இப்போ சொல்ல முடியும். ஓகே, நான் போஸ்ட் பண்ணும்போது எல்லாம் வேறு சில வீடியோவில் நான் அதெல்லாம் பதிவிடுறேன். புத்தகம் தான் இப்போ நான் இதெல்லாம் பேச காரணம். ஆனால் இந்த புத்தகம் யாருக்காவது தேவைன்னா இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணால் சொல்லுங்கள். நான் என்னோடய செலவுலேயே இதை கொரியர் பண்ணுறேன். இந்த புத்தகத்தை யாருக்கும் புத்தகம் படிக்க என்னோட இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன்.